என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 55. ஸோ 54 வர வீடியோ பார்க்காதவங்க 54 வீடியோஸ் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 77 பேஜ் இருக்குது. ஸோ இதில் மொத்தம் வந்து உங்களுக்கு ஒரு 15 பேஜ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை ஃபுல்லாகவே இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம், இந்த வீடியோஸில் இருக்கிற எல்லாமே. ஸோ உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் நடத்தும் போது பாஸ் பண்ணிடுங்க. கொஸ்டின் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன்னா பாஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா இவ்வளோ நாள் படித்ததை தான் திரும்ப ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுடன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும், சரிங்களா? நம்மளோட நார்மல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடன் நான் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதில் போய் என்ன பண்ணுறீங்க, நம்ம பர்சன்டேஜில் ஒரு ஏரியா அதில் முடிச்சிருப்போம், ஓகேவா? இப்போது ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் உங்களுடன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? அதில் இங்கே இருக்குது பாருங்கள், நான் ரெடி நீங்கள் ரெடியா, இந்த பாட்டு இருக்கும், சரிங்களா? இதில் வந்து 2 பாட்டு விட்டுருங்க, எண்கள். இந்த 3வது பாட்டும் 4வது பாட்டும் பார்த்தீங்கன்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ். இந்த 3வது பாட்டு 4 மணி நேரம் இருக்கும், 4வது பாட்டும் ஆல்மோஸ்ட் 4 மணி நேரம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து சிம்பிளும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வரும். 2வது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சரிங்களா? இப்போ நம்ம நடத்த போகிற பாட்டை இங்கே தெளிவாக ஆல்மோஸ்ட் வந்து 4 மணி நேரத்தில் முடிச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 வீடியோ சேவ் ஆகும். இப்போ 4 வீடியோ கொடுக்குறத உங்களுக்கு டேரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போயிட்டேன். அந்த 8th புக்கு இதில் கவர் ஆகிருக்கு, லைஃப் மேத்தமெட்டிக்ஸில். இதை தெளிவாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஏரியா கவர் ஆகிரும், சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், இந்த இதில் 3rd பார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. 3rd பார்ட் பாருங்கள், இது பர்சன்டேஜ் முடியும். அதுக்கடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிக்கும் போதும் இந்த 3rd பார்ட்டில் கம்பைன் ஆகும். அப்போ உங்களுக்கு 2 வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னா, பர்சன்டேஜில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது மாதிரி நமக்கு தமிழ் சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. தமிழ் சேனலில் ஏப்ரல் 1லேருந்து வீடியோ வரப்போகுது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் என்னென்னலாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ இன்றைக்கி மார்னிங் 5 மணிக்கு வரும். நீங்கள் இந்த வீடியோ 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ 5 மணிக்கு வரும். அந்த சேனலுக்கான லிங்க்குமே கீழேயே இருக்கும், சரிங்களா? இந்த சேனலில் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், அந்த சேனல் கொடுத்துருப்போம். அந்த சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன கொடுக்க போகிறோன்னு அந்த சேனலில் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், தமிழ் வீடியோ மட்டும் அதில் வரும். எப்படி மேக்ஸுக்கு இங்கே வருதோ அது மாதிரி தமிழ், ஓகேங்களா? வீடியோஸ் ஃபுல்லாக அடுத்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் 1லேருந்து ஒரு நாளைக்கு 2 வீடியோ இப்போவே பிளான் பண்ணி ஒரு 25 வீடியோ எடுத்துகிட்டு தான் நம்ம சேனலே ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும். காலையில் ஈவினிங் நீங்கள் ரெகுலராக ஒரு half an hour வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களே தமிழை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதை பாருங்கள், அந்த சேனல் பாருங்கள். ஸோ இதில் வந்து வாட் பர்சன்டேஜ் இஸ் 15 பைசா ஆஃப் 2 rupees, சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க, பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. 15 பைசா ஆஃப் 2 rupees 70 பைசா. ₹2.70 தமிழில் பாருங்கள், இல்லை இருக்கா? அப்போ ₹2.70 அப்படின்னா 270 பைசா. எத்தனை பர்சன்டேஜ்? 100%, ஓகேவா? இதில் 15% வேணும். இப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன், இந்த ₹2.70 இருக்கா, இதை நம்ம எதால் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 15 பைசா நமக்கு வேணுமா? ஓகே, அப்போது சிம்பிள். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9வது வாய்ப்பாளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 30 பைசா கிடைக்குமா? 9வது வாய்ப்பாளில். அப்போது இந்த ஆன்சர் 100/9, கரெக்டாக? 9வது வாய்ப்பாளில் டிவைட் பண்ணியிருக்கோம், டிவைடட் பை 9. இப்போ 30லேருந்து எனக்கு 15 வேணும்னா மறுபடியும் என்ன பண்ணணும், டிவைடட் பை 2 பண்ணணுமா? அப்போது 100/9 × 2, அப்போ எவ்வளோ ஆச்சு? 18 ஆச்சா? ஸோ லாஜிக் முடிஞ்சது. அப்போ 100/18 என்ன வரும் ஆன்சர்? 5 18 90, மிச்சம் 10/18. 5 2 10, 9 2 18, 5 5/9 ஆன்சர். டைரெக்டாக எடுக்கலாம், சரிங்களா? சிம்பிள் லாஜிக், இவ்வளோதான். 100%லேருந்து நமக்கு தேவையான பர்சன்டேஜ் கொண்டு வரணும். இங்கே 270லேருந்து நமக்கு தேவையான வகுத்தோம்னா 15 கிடைக்கல, 15க்கு வரணும். இது ரெண்டையும் டேலி பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டு வே இதுக்கு, சரிங்களா? ஸ்கேலிங் மெத்தட். 2வது கொஸ்டின் பாருங்கள், அதே கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இது 2வது கொஸ்டினாக இருக்குது, இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் 4வது கொஸ்டினாக இருக்குது, சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதே கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, அது மாடலில் வேறு கொஸ்டின். வாட் பர்சன்டேஜ் இஸ் 40 பைசா ஆஃப் 2 rupees? 2 rupeesனா 200 பைசா. 200 பைசா நமக்கு 100%னா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் 20 பைசா அப்படிங்கிறது 10%. அப்போ 40 பைசா 20%, அவ்வளோதான் ஆன்சர். 20%. பாஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின்,
₹5.80 20 பைசா என்பது எத்தனை சதவீதம்? 5.80ல் 100% வைங்க. 5.80 ஓகேங்களா? 5.80 அப்படிங்கிறது 100%. இப்போ அதில் 20 பைசா கேட்குறாங்களா? இதை எப்படி 20 பைசாவை மாற்ற முடியும்? யோசிங்க. 58 29ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 20 பைசா வருமா? லாஜிக் அவ்வளோதான். ஏன்னா 29 2 58. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? 100 29ல் வகுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். 100க்குள்ளே எத்தனை 29 இருக்குது? இப்போ 30ன்னு வச்சோம்னா 3 30 90. அப்போ 87. மிச்சம் என்ன இருக்குது? 13/29. 3 13/29 இருக்கா? ஆப்ஷன் பி. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? இங்கே நம்ம இதை எப்படி கொண்டு வர்றோன்றதை யோசிச்சோனாலே ஆன்சர் முடிஞ்சது. இல்லை நான் செயின் ரூலில் பண்ணுறேன் அப்படின்னா 580 100%. அப்போது 20 நமக்கு தேவை 20% தானே, 20 பைசா தானே. அப்போ 20 பைசா எத்தனை பர்சன்டேஜ்? டிவைட் பண்ணலாம். ஈக்குவல் பண்ண முடியுமானா முடியாது. 1 0 1 0 கேன்சல். இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 29. 100/29னா 3 13/29. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ 280 கேண்டிடேட் appeared for the exam of which 252 passed. The failed percentage is okay. அதாவது 289 பேர் கலந்து கொண்ட, அப்போ 100% எவ்வளோ? 280 பேர். இதெல்லாம் 100%. இதில் 252 பேர் தேர்ச்சி பெற்றனர். சிம்பிளாக 2 விதமாக பண்ணலாம். இதில் 252 பேர் தேர்ச்சி பெற்றுட்டாங்க அப்படின்னா இதில் 252 கழிங்க. ஃபஸ்ட்டு கழிச்சா எவ்வளோ வருது? 28. இதானே எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம்? 280 அப்படிங்கிறது 100%னா ஒரு 0 கேன்சல் பண்ணால் 28 வந்துடுது இல்லை? அப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணால் 100 எத்தனை பர்சன்டேஜாக மாறுது? 10%. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது. 30% இஸ் ரோட்டன். அப்போது குட் ஆப்பிள்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 450 அப்படிங்கிறது சிம்பிள் 100%. ஓகே. அப்போது 10% 45. அப்போ 30% எவ்வளோ? 3 45 90 135. ஓகேங்களா? இப்போது 30 தான் அழுகிருச்சுல்ல. 100ல் 30 போனால் 70% நல்ல ஆப்பிள். அப்போ 450ல் 400ல் 100 போனால் எவ்வளோ? 300. 50ல் 35 போனால் எவ்வளோ? 15. அப்போ 315 குட் ஆப்பிள்ஸ். ஆப்ஷன் பி. ஓகேவா? மொத்தம் 450, 30% அழுகிருச்சு. அப்போ மிச்சம் இருக்குது ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 50,000. ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இயந்திரம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். பட் அதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம லாஜிக்கலாக எடுத்துக்கோங்க. ஒரு இயந்திரம் 50,000 இருக்குது ஃபஸ்ட்டு இயர். இப்போ பாருங்கள் 50,000 எவ்வளோ குறையுதுன்னு சொல்கிறாங்க? 10% தானே. 50,000ல் 10% எவ்வளோ? 5,000 ரூபாய் குறைஞ்சா 45,000 வருமா? இது ஃபஸ்ட் இயர் முடிஞ்சதா? இப்போ அடுத்து வர்றேன் செகண்ட் இயர். 45,000 இருக்குது இப்போ செகண்ட் இயர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 45,000 இதில் 10% எவ்வளோ? 4,500. இப்போது 40,000 5,000ல் 4,500 போனால் ஒரு 500 எக்ஸ்ட்ரா இருக்குமா? 40,500. இது எத்தனாவது வருஷம்? 2வது வருஷம். இப்போ இது செகண்ட் இயர். கரெக்டாக? மொத்தம் எத்தனை சொல்கிறாங்க? 3 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்களா? 3வது வருஷம். இப்போ 40,500ல் மறுபடியும் 10% எவ்வளோ? 4,050. ஓகே. இப்போ என்ன யோசிக்கிறேன்? 40,000ல் 4,000 ரூபா போனால் 36,000 ரூபாய். 500 ரூபாயில் 50 ரூபா போனால் 450 ரூபா தானே. 36 450 ஆன்சர் வந்துருச்சா? இவ்வளோதான். ஒவ்வொரு வருஷமும் 10 10 குறைக்க வேண்டியதான். 10னா ஒரு 0 இல்லாமல் தூக்குனா 10. 50,000த்தில் ஒரு 0 எடுத்துட்டிங்கன்னா 5,000 10. 45,000த்தில் ஒரு 0 எடுத்துட்டா 4,500 10. இப்படி கழிச்சிட்டே வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும் டேரெக்டாக. அடுத்து பாருங்கள். பாப்புலேஷன் 2,25,000 2018. இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் 12%. பாப்புலேஷன் இன் 2019. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே லாஜிக் தான். இப்போது 2,25,000 வந்து நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்க? 100%. சரி. அப்போ 10% ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு பார்க்கலாமா? 10% ஃபஸ்ட்டு எவ்வளோ? ஒரு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 10% எவ்வளோ வருது? 2 2 5 00 வருமா? 22,500. 10%. அப்போது 1% எவ்வளோன்னு பாருங்கள். அடுத்து 1% 2,250. அப்போ 2% 2,000னா 4,000 250னா 500 4,500 வருமா? சிம்பிளாக திங்க் பண்ணுங்கள். அப்போ 12% கூட்டினா எவ்வளோ ஆச்சு? மொதல் அதை யோசிங்க. 27,000 வருதான்னு பாருங்கள். 12%. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வெறும் 12%. அதனால் கூடியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி 2,25,000
இந்த 2,25,000 கூட நமக்கு இப்போ எவ்வளோ கோடி இருக்குது? 27,000 கோடி இருக்குது. ஒரு 25,000 கோடினா 50,000 ஆயிரும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 ரூபாய் இருக்கா இப்போ? அப்போ 52,000 தானே? 2,52,000 ஆப்ஷனில் இருக்கா? ஏ. அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி கூட்டிக்கோங்க. ரொம்ப ஃபெமிலியராக இது, அதான் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ். லைஃப்பில் என்ன நடக்குதோ அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் அதனால தான் வாழ்வியல் கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்சன்டேஜ்லாம் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் காம்பவுண்ட்லாம் வாழ்வியல் கணிதத்தில் வந்துடும் 8வது புக்கில். 2010 பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க 10%. அதே தான் 10% இன்க்ரீஸ்னால் நமக்கு இங்கே இருந்தே சொல்லலாமா? இதில் 10%னா எவ்வளோ? 15,000. ஒரு 0 மட்டும் தூக்கிட்டோம்னா அப்போ 1,65,000 ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கா? சி. பாஸ் பண்ணி ஒரு கோட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க 42 கிடைக்கும். இப்போ பாருங்கள், 100%ல் 16 குறைச்சோம்னா நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும்? 84% கிடைக்குமா? இந்த 84% தான் 42ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 42 42, 2 42 84 தானே? 2% எவ்வளோ? 1. 2% இதில் பாதி தானே இங்கே இருக்குது. அப்போ 100%னா 100ல் பாதி எவ்வளோ? அவ்வளோதான் ஆன்சர். 50 இருக்கா? ஆப்ஷன் ஏ. இந்த ரிலேஷன் தெரிஞ்சால் முடிஞ்சது ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400. வருடத்திற்கு 5% மக்கள் தொகை அதிகரிக்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பின் சேம் லாஜிக்மா வருஷத்துக்கு 5% அதிகரிக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 10% எவ்வளோ? 17,640. அப்போ 5% எவ்வளோ? 17,000ல் பாதி 16,000 எடுத்துக்கோங்க. 16,000ல் பாதி 8,000, 1,600ல் பாதி 800, 40ல் பாதி 20. அப்போ 8,820. ஓகே. 1,76,400ல் 8,820 வருதா? எத்தனை பர்சன்டேஜ் இது? 5%. ஓகேவா? சரி, இப்போ இதில் கூட்டினா எவ்வளோ வருது? 0, 2, 12க்கு 2, மிச்சம் 1, 7, 8, 15க்கு 5, மிச்சம் 1, 18. ஓகேவா? இதில் 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 18,522. அப்போ 5% எவ்வளோ? 18,000ல் பாதி 9,000, 500ல் பாதி 250, 22ல் பாதி 11. அப்போ 261. கூட்டும்போது எவ்வளோ வருது? 1, 8, 1, 8, 4, 14க்கு 4, மிச்சம் 1, 9, 1, 9, 4, 4, 8, 1 வந்துருச்சு ஆன்சர். இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக பண்ணணும். நீங்கள் இதை கிரிட்டிக்கலாக ஆக்கி ஃபார்முலாக்குலாம் கொண்டு போகவே வேணாம். ஒவ்வொரு 10% அதில் பாதி 5%. மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அப்படி இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? 2013 கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் செக் பண்ணுங்கள். சரிங்களா? 2014 நீங்களாக செக் பண்ணி ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 127. இது பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின். எக்ஸின் ஒய் சதவீதம் 50. ஓகேங்களா? எக்ஸின் ஒய் சதவீதம்னா y/100 ஈக்குவல் டு 50. அது மாதிரி ஒய்யின் இசட் சதவீதம் z/100 ஈக்குவல் டு 25. சரிங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இதை கொண்டு வாங்க இந்த சைடு. xy ஈக்குவல் டு எவ்வளோ? 50 இன்ட்டு 100 5000. சரிங்களா? yz ஈக்குவல் டு எவ்வளோ? 25 00 2500. இப்போது ஒய்யோட வேல்யூ 5000/xன்னு போடலாமா? இது ஒய்யோட வேல்யூ. இங்கே ஒய்யோட வேல்யூ 2500/zன்னு போடலாமா? ஆல்மோஸ்ட் முடியுது. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2 1. எக்ஸோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 1. சரிங்களா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? அப்படியே மாற்றி எழுதுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2z ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வருமா? 2z ஈக்குவல் டு எக்ஸ். லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் கூட சொல்கிறேன், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ப்ராப்பராக கவனிங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த y பர்சன்டேஜ் ஆஃப் x is 15 சொல்கிறாங்கல்ல. அப்போ நம்ம எடுத்து எழுதும்போது x/y டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 50. ஓகேங்களா? ஸோ அந்த 50 கூட நம்ம தூக்கி விட்டலாம். கீழே 100 இருந்தால் ரெண்டுக்குமே காமனாக இருக்க போது. அது மாதிரி yz டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 25. சரி, 100 ரெண்டுலையும் கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போது இந்த y வேணும்னா இது எப்படி எழுதலாம்? y ஈக்குவல் டு 50/xன்னு எழுதலாமா? இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா y ஈக்குவல் டு 25/50
இசட்னு எழுதலாமா? அப்புறம் நம்ம டேரெக்டாக ரெண்டும் ஒய் தானே, ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு வேளை எக்ஸ் பை 50 இல்லை நீங்கள் 50/xனே வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. 50/x ஈக்குவல் டு 25/z அப்படின்னு எடுக்கலாமா? ஒரு 50, ஒரு 25, 25, 2 25, 50 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2z, அப்போ இல்லைன்னா 2z ஈக்குவல் டு எக்ஸ். ஒன்று தானே வரப்போகுது இதில், ஆப்ஷன் ஏ. மாற்றி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நம்பராக எடுத்து பார்த்தாலும் பார்க்கலாம். சரிங்களா? 5 out of 2250, 5இல் ஒரு பாகம் சல்ஃபர் உள்ளது. எத்தனை சதவீதம் சல்ஃபர் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஓகே, அதாவது 5இல் ஒரு பாகம் சொல்லலை, 2250ல் 5 பாகம் சல்ஃபர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது? ஒரு 5, இதோட வேல்யூ 4 5 20, 4 5 20, 5 5 25, ஒரு 0 0, 1/450 இன்ட்டு 100. சதவீதம் தானே கேட்டிருக்காங்க, அப்போ 100க்கு எவ்வளோ? சரிங்களா? இன்ட்டு 100 அப்படின்னா 50, 2 50 100, 9 50 450. ஆன்சர் 2/9. ஆன்சர் இருக்கா? பி இஸ் கரெக்ட். ஓகேவா? இந்த பார்ட்டை 100க்கு மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு 60% ஆஃப் 3/5 ஆஃப் எ நம்பர் இஸ் 36. ஓகே, 60% என்னது? 60/100 இன்ட்டு 3/5 ஆஃப் எ நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு 60ன்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன். இப்போ இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகும். 1 0 1 0 கேன்சல். இப்படி பண்ணலாம். இல்லையா இப்படியே டேரெக்டாக இந்த 60ஐயும் 36 தானே கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 36ன்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, இப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 6 10 60, 10 10 100. ஓகே, வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியும்? 6 6 6 36, ஒரு 6 ஒரு 3 3, 2 3 6. இப்போ இங்கே எத்தனை? 10 × 5 50, 50 × 2 எவ்வளோ? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 50, எக்ஸோட வேல்யூ 100. ஓகே, இப்படி பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகிறீங்கன்னு வைங்களேன். இப்போ 100 ஆப்ஷன் எடுக்கிறீங்க. 100ல் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன சொல்கிறாங்க? 60%. 60% எவ்வளோ? 60. 60ல் 3ல் 5 பங்கு எவ்வளோ? 12. 12 × 3 36. ஆன்சர் வருதா? அப்போ நம்ம எடுத்த 100 கரெக்ட் ஆன்சர் எங்கே இருக்குது? பி. எப்போயுமே ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எடுத்து ஒர்க் அவுட் பண்ணாலும் ஆன்சர் வரும். சரிங்களா? கொஞ்சம் ப்ராப்பராக யோசிச்சு பொறுமையாக பாஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணி எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2/7 இஸ் 1/35 அப்படின்னு சொல்கிறாங்களா? எக்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் தெரியாது. எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 2/7 ஈக்குவல் டு 1/35. இதுதான் லாஜிக். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2/7 இஸ் 1/35. ஓகே, இப்போ அப்படியே கேன்சல் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். ஒரு 2 2, 50 2 100, 10 5 50, 5 5 35, சாரி 7 5 35. இந்த 7 கேன்சல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 10 என்ன ஆகும்? இங்கே வந்துடும்ல, 10%. தட் இஸ் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா நம்ம எடுத்து எழுதும் போதே வாட் பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்கப்பா. வாட் பர்சன்டேஜ்னா எக்ஸ் தெரியாது. எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 2/7 இஸ் ஈக்குவல் டு 1/35. சரியா? இதை நீங்கள் லாஜிக்கலாக பண்ணலாம். இப்போ 2/7 இருக்குல்ல, இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 1/3.5. ஓகேங்களா? நல்லா யோசிங்க. 35ல் 3.5 எப்படி வரும்? இது 100 அப்படின்னா இது 10 தானே. லாஜிக் இப்படி யோசிச்சு நம்ம பண்ண முடியும். இது உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சால் அந்த மாதிரி எழுதி பண்ணிக்கோங்க. எப்படினாலும் ஓகே. 2 மெத்தடுமே நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோங்க. எது ஈஸியாக இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 60 இஸ் 72. ஓகே, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 60, 60 அப்படிங்கிறது நமக்கு 100%. இதில் 10% எவ்வளோ? 6. இன்னொரு 10% எவ்வளோ? 6. மொத்தமாக கூட்டினா தானே 72. இதை மொத்தமாக கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 120%. ஆன்சர் முடிஞ்சா? ஓகே. இல்லை வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 60னா x/100. எக்ஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 60 இஸ் ஈக்குவல் டு 72. 1 0 1 0 கேன்சல். 1 6 are 6, 12 6 are 72. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 × 10 120. ஓகேவா? கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள். 5 மணிக்கு இது மாதிரி தமிழ் என்னென்னன்ற ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு கண்டினியூஸாக அந்த வீடியோஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா தியரி கான்செப்டாக கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் தமிழில்.
அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் போடுற வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தியரி கான்செப்டாக இருக்கும். 5 மணிக்கு ஈவினிங் 5 மணிக்கு வீடியோ வரும். அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். கொஸ்டின் 4 ஆப்ஷன். ஓகேவா? பாருங்கள், ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேறியுள்ளனர். 35% மாணவர்கள் தேறியுள்ளனர். 35% பாஸ் ஆகிட்டாங்க. 455 பேர் வந்து தோல்வி அடைந்தனர். அப்போது மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? அப்போது 100%ல் நல்லா யோசிக்கணும். 65% தானே பாஸ் ஆகியிருக்காங்க, அதுதான் 455. அப்போ 100% எவ்வளோன்னு பார்த்தா போதுமா? இது செயின் ரூல். இப்படி ஆன்சர் பண்ணணும், இப்படி சால்வ் பண்ணணும் ஆன்சர் வரும். இல்லை 65% 455 இதிலிருந்தே நம்ம டேரெக்டாக கொண்டு வர முடியும்னா 13வது வாய்ப்பாளர் கேன்சல் பண்ணலாமா? 5 13 65. அப்போ இங்கே 13வது வாய்ப்பாளர் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 13 39, 5 13 65. இது 5%. அப்போ 10% எவ்வளோ? 70. அப்போ 100% எவ்வளோ? 700. இப்படியும் நம்ம பண்ண முடியும் ஸ்கேலிங் மெத்தடில். ஓகேவா? ஓகே. அடுத்து 28% ஆஃப் 450. 28% ஆஃப் 450 அப்படின்னா 28/100 into 450 ப்ளஸ் 45/100 into 280. ஜென்ரலாக யோசிச்சோன்னா ஒரு 0 கேன்சல். 5வது வாய்ப்பாடு 2 5 10, 9 5 45, 1 2 2 14, 10 9 90, 4 9 36. கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 90 36 126 ப்ளஸ் 10 கேன்சல். 2 5 10, 9 5 45, 1 2 2 14 டைம்ஸ். அப்போ 9 × 14 எவ்வளோ? அங்கே ஒரு 126. 2 126 கூட்டினீங்கன்னா 252. ஆப்ஷன் சி. ஓகேவா? இது ஆப்ஷன் சியில் வந்துடும். இல்லை நான் நார்மலாக பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இப்படியும் பண்ணலாம். 10% எவ்வளோ? 45. 20% எவ்வளோ? 45 + 45 90. ஒருவேளை 30% பார்த்தீங்க அப்படின்னா 135. 135ல் 2 4.5 9. 135ல் 9 கழிச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 126. சேம் அதே லாஜிக் தான் இங்கே. 50% எவ்வளோ? 140. அதில் 5% எவ்வளோ? 14. 140ல் 14 போனால் அப்போ ஒரு 126. 2 126 கூட்டினா 252. இது மைண்ட்லேயே பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எடுத்துக்கிற விதம் தான். சரிங்களா? இதில் பாருங்களேன், இதையும் நம்ம சால்வ் பண்ணலாமா? இப்போது எக்ஸாம்பிள் நான் இதை மைண்டில் பண்ணுறேன்னு வைங்களேன். 10% எவ்வளோ? 57.8. 5% எவ்வளோ? அதில் பாதி. கரெக்டாக? 57.8. 56னா 28. கரெக்டாக? 28 2 56. இது ஒரு 9. அப்போ 28.9. கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 17 7 மிச்சம் 1, 16 6 மிச்சம் 1 8. 86.7. இதோட ஆன்சர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதே கான்செப்டில் 22.5. இதில் 50% எவ்வளோ? 322. 50%ல் 5 கழிச்சிங்க அப்படின்னா 45%. அப்போது 322ல் 32.2 கழிக்கணும். 322ல் 32 கழிச்சிங்க அப்படின்னா 290. ஓகேவா? 290ல் 2 போச்சுன்னா 288. 289.8. ஓகேங்களா? 289.8. இப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சர் அப்படின்னு பாருங்கள். அதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு வே. சரி, இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு வே சொல்கிறேன். இந்த மாதிரி நம்மளோட வேலை கொண்டு வந்துக்கலாம் ஸ்கேலிங்கில். 15%னா நம்ம நார்மலாக என்ன பண்ணலாம்? 15/100 × 578 ப்ளஸ் 22 5/1000ன்னு போட்டுடலாம். ஏன்னா 100னா 2 டிஜிட்டு, இது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கலாம். ஒரு 1000 பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ 644. இதுக்கப்புறம் கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். 3 5 15, 20 5 100. ஓகேவா? ஸோ இப்போ 20ல் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா 10னா ஒரு 0 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடலாம். 2வது வாய்ப்பாளர் கேன்சல் பண்ணுங்கள். 10. இது வந்து 2 2 4, 8 2 16, 9 2 18. அப்போது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 28.9. இல்லையா? 289ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. 20 200 3 600. இது ஒரு 240. 840 ப்ளஸ் 27 867. ஒரு டிஜிட் புள்ளி வைக்கிறோம். இப்போ 86.7. ஓகே, இதே மாதிரி அங்கே பண்ணுங்கள். இதை பண்ணிங்க அப்படின்னா 25வது வாய்ப்பாடு 9 225னா 9 25னா 225. இது 4 25 100. அப்போ 40. சரிங்களா? இப்போ அந்த 10 கூட அப்படியே இருக்கட்டும். 4வது வாய்ப்பாளர் கேன்சல் பண்ணலாமா? 4வது வாய்ப்பாளர் கேன்சல் பண்ணால் 10 4 40. இங்கே ஒரு நாள் 4, 6 நாள் 24, 1. 9 × 1 900 540. 900 540 1440 + 9 1449.
ஒரு டிஜிட் புள்ளி வச்சோன்னு வைங்களேன் 144.9 வருமா? ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 231.6. ஓகேவா? நெக்ஸ்ட் 33 1/3. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து செம்ம கொஸ்டின், பார்த்து அப்படியே ஆன்சர் பண்ணலாம். இதோட மீனிங் என்னம்மா? 1/3 இன்ட்டு இதோட மீனிங் என்னப்பா? 1/2 இன்ட்டு 300. 300 6ஆல் வகுத்தா என்ன வரும்? 50. அவ்வளோதான் ஆன்சர். இல்லையா நம்ம இப்படியே வரலாம். 300ல் பாதி 300 இருக்கா? 300ல் ஃபஸ்ட்டு 50% வாங்க. 300ல் பாதி எவ்வளோ? 300ல் பாதி 150. ஓகேங்களா? 150ல் 1/3 3ல் ஒரு பங்கு எவ்வளோ? 50. இப்படி வந்தாலும் ஆன்சர் வந்துடும். நம்ம எழுதுகிற வே தான். சரிங்களா? எந்த சைடு வேணால் கொண்டு வரலாம். ரிவர்ஸ்லேயும் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின். 8 லிட்டர் கரைசலில் 20% தூய அமிலம் உள்ளது. 8 லிட்டர் கரைசல். சரிங்களா? 8 லிட்டரு, இதில் 20%. அப்போது 8 5ஆல் வகுத்தா எவ்வளோ வருதுன்னு யோசிங்க. 1.6 தானே? அப்போது 1.6 தான் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 20%. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 6.4 அப்படிங்கிறது நமக்கு 80%. ஓகேவா? ரெண்டாக பிரிச்சாச்சு. அமிலத்தின் லிட்டர் அளவு என்ன? 8 லிட்டர் கரைசலில் தூய அமிலம் உள்ளது. லிட்டர், இது அமிலம், இது ஆசிட், இது வாட்டர். 1.6. ஓகேவா? அடுத்து, ஒரு தொகையின் 12% என்பது ரூபாய் 1080. அப்படியே கொண்டு வாங்க. 12% அப்படிங்கிறது 1080னா 1%. 12ஆல் வகுத்துக்கோங்க. 9 12 108 90. அப்போ 10% எவ்வளோ? ஒரு 0 சேர்த்தா 900. அப்போ 100% எவ்வளோ? 9000. ஆப்ஷன் இருக்கா? பி. ஓகே, ஸ்பீடாக பண்ணணும். அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் செக் பண்ணணும். அதே கொஸ்டின் பாருங்கள், இன்னொரு டைம் கேட்டிருக்காங்களா? இங்கே பாருங்கள், 95%. 95% ஈக்குவல் டு 4 5 9 8. இதை 19வது வாய்ப்பாடில் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 5% கிடைக்குமா? ஓகேங்களா? 19வது வாய்ப்பாடில் வகுத்தீங்கன்னா 5% கிடைக்கும். சாரி, இது வந்து 5% 95% கொடுக்கல. இதில் 95% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஏன்னா 5 பாருங்கள், இல்லுக்கு முன்னாடி இருக்குல்ல, அதான் 100%. 4 5 9 8 அப்படிங்கிறது 100%. அப்போது இதில் நமக்கு 5% கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 95% கிடைக்குமா? சிம்பிள். இதில் 10% ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு பாருங்கள். இதில் முதல்ல 10% எவ்வளோ? 10% அப்படின்னு பார்த்தோம்னா 459.8. கரெக்டாக? அப்போ 5% அப்படின்னு எடுத்திங்கன்னா பாயிண்டில் வரும். வாட் இஸ் 95% ஆஃப்? கரெக்டு தான். அப்போ 100% வந்து 4 5 9 8 அப்படின்னா 95% எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ரெண்டு ஆஸ்பெக்டில் யோசிக்கலாம். பட் நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆஸ்பெக்டில் ஆன்சர் சொல்கிறேன், இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம யோசிப்போம். சரிங்களா? இந்த மாதிரி கேன்சல் பண்ண ஆன்சர் வரும். இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, 4 5 9 8 எந்த வாய்ப்பால் டிவைட் ஆகுது? 9 4 13, 5 8 13. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டுக்கும் 0 வருதுன்னா டிவைடட் பை 11. இந்த நம்பர் டிவைட் பை 11. இதில் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தாலும் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? டிவைட் பை 11 தான் இருக்கும். இதில் 8 4 12 8. இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 4 வருது. ஸோ அப்போ இது கிடையாது. 4 8 இதுக்கு டிஃப்ரென்ஸ் 0 வருதா? டிவைட் பை 11ல் இருக்கா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர் சொல்லி டிக் பண்ணியாச்சு. இப்போது டிவிசிபிலிட்டி ரூல் படி பார்த்துட்டோம். இப்போது பட் இது எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷனில் தான் போட்டு நம்ம சால்வ் பண்ணணும், வேறு வழி இல்லை. 4 5 9 18 95. இதுதான் கொஸ்டின். வாட் இஸ் 95% ஆஃப்? கரெக்ட், இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் இதில் பண்ணோம்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குது. இப்போ இதில் எக்ஸாம்பிள் 25 100, 19 95. இப்போ 20 அப்படின்றப்போ நீங்கள் இதை 10வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணால் 459.8. இது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 460ன்னு எடுத்தால் தான் 2ஆல் வகுத்தா 460னா எவ்வளோ வரும்? 230 வருமா? 230. இந்த 230 19ஆல் பெருக்குனா ஆன்சர் என்ன வருதுன்னு யோசிங்க. 230 × 10 2300. சரிங்களா? 2300ல் ஒரு 230 போச்சு அப்படின்னா 230 போச்சுன்னா 170. 2070 வருமா?
அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் 4370 தான் வருது. 840 கொடுத்துருக்காங்க. அது அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் தப்பாக தான் வருது. இதில் 45 98 95% யாது? 45 98 95/100 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா சேம் லாஜிக் தான். 19 20 சேம் லாஜிக் தான் ஒரு ஆன்சர். 4200 2300. இப்போது 45 98 100% எடுத்தோம்னா 95% என்ன வரும்? இது நம்ம பார்த்தோம். இப்போ 45 98 95% எடுத்தோம்னா 100% யோசித்தோம்னா 19 5 இது 25ன்னு வச்சுக்கலாம். ஒரு 19 19 2 19 38 38 போச்சுன்னா மிச்சம் 79 79 அப்படின்னா 4 19 76 4 19 76 மிச்சம் 76 38 2 19 வருது. அப்போது பெருக்கிறப்போ 4840 ஆன்சர் வருது. ஆக்சுவலாக இப்போ கொஸ்டின் எப்படி இருக்கணும்? வாட் இஸ் 95% ஆஃப் கொஸ்டின் ராங். சரிங்களா? இதில் வந்து 95% கொடுத்துட்டு வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 95% ஆஃப் அப்படிங்கிற கொஸ்டின் தப்பு. இதில் ஒரு எண்ணின் ஆக்சுவலாக அந்த கொஸ்டினை செக் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போது ஒரு எண்ணின் 95% 45 98 எனில் அந்த எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரிங்களா, 95% 4598 எனில் அந்த எண் எது, வேல்யூ ஆஃப் எக்ஸ், இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் எனக்கு தெரிஞ்சு கரெக்டு. நீங்களும் உங்கள் அஸ்பெக்டில் செக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னுக்கு முன்னாடி இருக்கிறது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% தான். வாட் இஸ் 95% ஆஃப் சம்திங் கொடுத்துருக்காங்க. ஆஃப்னா என்னது? இது ஹோல் நம்பர். இதிலிருந்து அப்போ இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக தப்பு. இதுக்கு வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்துருக்கணும். இதுக்கான ஆப்ஷனே இல்லை, கொஸ்டினுக்கான ஆன்சர் இல்லை. இது மாற்றி கொடுத்தாங்கன்னா ஆன்சர் வேறு மாதிரி வருது. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த கொஸ்டின் பாருங்கள், அதே வேல்யூ தானே. 170% ஆஃப் 170% ஆஃப் 1140. இதில் நம்ம 1140 அப்படிங்கிறது 100% அப்படின்னு எடுத்தோம்னா 170% ஈக்குவல் டு எக்ஸு. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 10 10 கேன்சல். இப்போது 17 இந்த 0 இந்த 0 கூட கேன்சல் பண்ணிடலாமா? 10 டைம் 144 1140. 7 டைம் எவ்வளோ வரும்? 700. 7 டைம்னா 700 70 28. டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 98. 798. அப்போ ஆன்சர் டோட்டலாக 1000 இது 8 3 9 1332 வருதா? கரெக்டாக? ஏன்னா ஆஃப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இருக்கிறது இல்லோ இன்னும் இருந்தால் அது 100%. அதுலேருந்து தான் 95 கண்டுபிடிக்கணும். பட் அங்கே கொஸ்டின் தப்பாக இருக்குது. சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஆஸ்பெக்டில் யோசிச்சு பாருங்கள். 1200ல் 25% எவ்வளோ? சிம்பிள் தானே. 1200ல் 25%னா 1/4. அதான மீனிங். 25%னா 1/4. அப்போ ஆன்சர் இஸ் 300. ஓகேவா? ஆல்மோஸ்ட் நிறையா கொஸ்டின் நானே சால்வ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் தானே சால்வ் பண்ணிட்டீங்களா? இன்னும் 2 பேஜ் தான் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 141. கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஒரு பாட்டிலில் மொத்த பிஸ்கட்டுகளில் 15%, இது பார்த்தோன்னே சொல்லலாம். 15% 30 அப்படின்னா என்ன மீனிங்? 15% 30. அப்போ 1% எவ்வளோ? 2. டபுளாக இருக்குல்ல. அப்போ 100% எவ்வளோ? 200. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% உயர்கிறது. அதே சமயம் குடிப்பெயர்ச்சினால் 1% குறைகிறது 3 ஆண்டுகளில். வெரி குட். இது நல்ல கொஸ்டின். இதை ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். 5% கூடுது, 1% குறையுது. அப்போ எப்படி வரும்? 100 இருக்குன்னு வைங்களேன், 105. ஓகேங்களா? அதே சமயம் குடிப்பெயர்ச்சினால் 1% குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்களா? 105 வந்துட்டு 1% குறைஞ்சா 104 ஆகுமா? 104. சரிங்களா? திரும்ப இதில் 4% எவ்வளோ வரும்? 104. 104ல் 4% அப்படின்னா
இல்லை நீங்கள் கூட்டி கூட குறைக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுறீங்களா? இப்போ 100% அப்படின்னா 5 கூடுது, அப்போ 105 ஆகும். இதில் 1% எவ்வளோ? 1%னா 1.05. இது குறையுது, அப்போ எவ்வளோ வருது? 104.85. இப்போ 4.85 கூடி இருக்கா? ஸோ இந்த மாதிரி கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? செக் பண்ணி இதுக்கான ஆன்சர் சொல்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். 12.47 வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸ் நான் சொல்கிறேன். இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது 3 வருடங்களுக்கு பின். லாஜிக் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இதிலேருந்து 5% குறைச்சிட்டே வாங்க. மொதல் 5% குறைங்க, ஒரு ஆன்சர் வரும். திரும்ப 5 குறைச்சிங்கன்னா அடுத்த ஆன்சர் வரும். இதே மாடல் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். 3 டைம் குறைக்கணும். சரிங்களா? எஸ், இது நல்ல கொஸ்டின். எ ஸ்டூடெண்ட் மல்டிப்ளை பை தி நம்பர் 3/5 இன்ஸ்டெட் ஆஃப் 5/3. 5/3க்கு பதிலாக 3/5 பண்ணிட்டாங்க. 3/5னா கிட்டத்தட்ட 60%. 5/3 அப்படின்னா நமக்கு 166.66%. சரிங்களா? இது 166.6, இது 60%. எரர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. மல்டிப்ளை பை நம்பர் இன்ஸ்டெட் ஆஃப். இப்போ 166.66க்கு பதிலாக 166 தானே. ஏன்னா இதை வந்து நம்ம பிரித்தோம்னா 3/3 2/3 பிரிக்கலாம். இது 100. இது வந்து எவ்வளோ? 116. சாரி, 166 கிடையாதுல்ல. 1/3 மீனிங் புரியுதா? இந்த கொஸ்டினை பாருங்களேன், சிம்பிளாக பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலாக ஒரு 5/3 நம்பர் யூஸ் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு யோசிங்க. 5/3 அப்படின்னு நம்ம 3/5 நம்ம யூஸ் பண்ணணும்னா இது 60%. ஓகேங்களா? 60% பதிலாக இவங்க என்ன யூஸ் பண்ணிடுறாங்கன்னா 3/3னா 100% ப்ளஸ் 2/3னா 66.66. எஸ், 166.66% யூஸ் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் 166.66 இதுக்கு பதிலாக 60 யூஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்போ எவ்வளோ எரர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 166.66ல் 60 அப்படிங்கிறது எத்தனை %? இதான் கேட்குறாங்க. 166.66 இல்லை, நீங்கள் 166.66 நம்ம வேறு எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல 5/3 அப்படிங்கிறது 100%. அப்போ 3/5 அப்படிங்கிறது எத்தனை %ன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. புரியுதா? இவ்வளோ தான். இப்படி கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ தலைகீழாக எழுதுகிறப்ப என்ன எழுதுவீங்க? தலைகீழாக வர்றப்போ 25/9 ஈக்குவல் டு 100/xன்னு எழுதுவீங்களா? அப்போ 9 × 100 எவ்வளோ? 900. 900/25 × 100 எத்தனை 25 வரும்? 4 25னா 100. 4 25 சேர்ந்தால் எவ்வளோ வருது? 100 வருதா? ஸோ அப்போ 4 நாளாக 9 டைம் வந்தால் 4 9 36. டெலீட் பண்ணு தம்பி இந்த நம்பரை, இந்த கொஸ்டின் மட்டும் எடிட் பண்ணிடலாமா? ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எ ஸ்டூடெண்ட் மல்டிப்ளை பை அ நம்பர் 3/5 இன்ஸ்டெட் ஆஃப் 5/3. ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே ரெண்டுலேயுமே கீழே இருக்க பேஸை மொதல் பார்க்கணும். 3 5 2க்கு எல்சிஎம் என்ன வரும்? 15 எடுக்கலாமா? அப்போ 2க்கு எல்சிஎம் 15 எடுத்தோம்னா இங்கே 15 எடுங்க. கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுது? 5 × 5 25. அப்போது ஒரு நம்பரை 25ல் பெருக்கிறதுக்கு பதிலாக இங்கேயும் 15 எடுங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுத்து 3 3 × 3 9. அவ்வளோதான். ஒரு நம்பரை 25ல் பெருக்கிறதுக்கு பதிலாக 9ல் பெருக்கிட்டாங்க. அப்போ எவ்வளோ எரர்னு கேட்குறாங்க. நார்மலாக பெருக்க வேண்டியது 25. ஓகேங்களா? அப்போ 9ல் பெருக்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ கம்மியாக பெருக்கியிருக்காங்க? 16. அதானே எரர் ஆகிருக்கு. 16 எரர் × 100. கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 25 25, 4 25 100. அப்போ 4 16 எவ்வளோ ஆச்சு? 64% எரர். இவ்வளோ தான் கொஸ்டின். ஓகேவா? ஒரு நம்பரை 5/3 பெருக்கிறதுக்கு பதிலாக 3/5 பெருக்கிட்டாங்க. நமக்கு இந்த பின்னத்தில் இருக்கிறத முதல் பின்னத்தை தூக்கணும்னா கீழே இருக்க நம்பர் 2க்கு எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணணும். அப்போ ஹோல் நம்பர் கிடைக்கும். 25க்கு பதிலாக 9ல் பெருக்கிட்டாங்க. அப்போ 2க்கும் டிஃப்ரென்ஸ் எத்தனை? 16. அப்போ 16/25 × 100. சிம்பிளாக முடிஞ்சதா? இவ்வளோ தான். அடுத்து மறுபடியும் பாப்புலேஷன். ஓகேங்களா? எத்தனை % அப்படின்னு கேட்குறாங்க. இன்க்ரீஸ்டு ஃப்ரம் இதிலேருந்து இவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிம்பிளாக கூட்டுங்க. இங்கேருந்து எவ்வளோ கூடியிருக்குன்னு பாருங்கள். 10%னா 17,500 கூடியிருக்கணும். சரிங்களா? 10%னா அதோட கம்மியாக இருக்குன்னா 5%. இது ஆக்சுவலாக எத்தனை? ஒரு டிகேட் அப்படின்னா என்ன மீனிங்? 10 வருஷத்தில். அப்போ 10 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா 17,500 எக்ஸ்ட்ரா 1,75,000 கூடி இருந்துச்சு அப்படின்னா 10%. இதில் பாதினா எவ்வளோ வரும்? அதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா 5 அப்படி தானே இருக்குது. ரவுண்ட் ஆஃப் வேல்யூ 10% இவ்வளோ. அப்போ 5%னா அதில் பாதி. அப்படி நீங்கள் எடுத்து செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஆயிரத்தி 1998 ஆண்டுகளில் டீ வந்து 1584 மில்லியன் கிலோகிராம். 91 ஆண்டுகளில் தேயிலை உற்பத்தியை விட 20% அதிகமாகும். 1991 ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட தேயிலை எவ்வளவு?
1991 உற்பத்தி செய்யப்பட்ட தேயிலையை விட 20% அதிகம். அப்போது 120% 1584. அப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவ்வளோதானே, கேன்சல் பண்ணுங்கள். ஒரு ஜீரோ கேன்சல். 12வது வாய்ப்பாடு 1 12 12. மிச்சம் எத்தனை இருக்குது? 3 3 12 36. மிச்சம் எவ்வளோ? 24. 2 12 24. 10ஐயும் 132 பெருக்கினீங்கன்னா 132 கூட ஒரு 0, 1320. சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இயர் கொடுத்துருக்காங்க. இப்போ உற்பத்தி செய்யப்பட்டது 1584. ஆனால் 1991 இது தேயிலை உற்பத்தியை விட 20 அதிகம். அப்போ இது எவ்வளோன்னா 120. இதுலேருந்து 100 கண்டுபிடிச்சா முடிஞ்சதுல. அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா, செக் பண்ணுங்கள். இப்போ அது மாதிரி இந்த கொஸ்டின் நான் இதே மாடல் கொஸ்டின் சால்வ் பண்ணேன். அதே மாடல் ஒரு கொஸ்டின் பண்ணிட்டோம். இது 2வது ஹோம்ஒர்க் 63ன்னு போட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். சரிங்களா, அவ்வளோதான். இந்த 2 ஹோம்ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த ஆர்டர் முடிஞ்சது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th புக் டேட்டா நமக்கு லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் தனியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதை ரெகுலராக பாருங்கள். ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, இது போக நீங்கள் லேட்டஸ்ட் கொஸ்டினில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நான் சால்வ் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். முதல்ல நம்ம டாபிக் எல்லாரும் கேட்குறதுனால டாபிக் எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம். இதுக்கப்புறம் 22 23 கொஸ்டினை மட்டும் தனியாக எடுத்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். அது ஃப்ரீயாக இருக்கிறப்போ வீடியோ கொடுத்துட்றேன். அது நம்பர்ஸ் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸுமே ஒரு டைப் ஆஃப் பர்சன்டேஜ் தானே. அது வரும்போதே அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். அப்போ ரெண்டையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி ஒரு கிளாஸ் போட்டுக்கலாம். இப்போ பர்சன்டேஜ் இதோட முடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. 2 ஹோம்ஒர்க் கொடுத்ததே கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்கள். சரிங்களா, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தமிழும் கொண்டு வரதுனால உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். உங்களோட வேலையை கரெக்டாக பாருங்கள். ஏன்னா இது மட்டும் ஒர்க் கிடையாது. இது காலைல டெய்லி வந்துடும் 4 மணி. பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்கம்மா. திரும்ப நான் சொல்கிறது அது ஒன்று தான். இப்போ கரெக்டாக 4 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ராப்பராக உங்கள் ஒர்க்காக பண்ணுங்கள். 5 மணிக்கு தமிழ் வீடியோ வரும். சரிங்களா, அடுத்து அதை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ரெகுலராக போகும். இந்த குரூப் 4க்குள்ளே சயின்ஸ் நல்லா கொடுக்க முடியுமான்னு தெரியல. அடுத்து வரக்கூடிய குரூப் 2க்கு சயின்ஸ் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தரேன். சரிங்களா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்மா. சரிங்களா, இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட டெலகிராம் சேனல் இருக்கும். இந்த டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மொத்தம் 50,000+ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன யூடியூப்பில் வீடியோஸ் போடுறோம். ப்ளஸ் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி குவிஸில் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஃபைல்ஸ் எதுவும் வேணுன்னா கூட நம்ம டெலகிராம் சேனல் இதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, அதில் போய் நீங்கள் ஃபைல்ஸில் என்ன ஃபைல்ஸ் தேவையோ ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு மெசேஜஸ் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, வீடியோஸ் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஃபைல்ஸை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஆப்ஷன் இருக்கும். சப்ஸ்கிரைபர், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபைல்ஸில் போய் நீங்கள் எந்த ஃபைல் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை பொறுத்தவரை 2 சேனல் இருக்குது. மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சிக்கான வீடியோஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஒன்லி மேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் மேக்ஸில் 53 வீடியோ வர தெளிவாக உங்களுக்கு நம்பர் படி போட்டிருப்போம். கரெக்டாக வரிசையாக வரும். ஸோ அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கவர் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் லைவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஃபிசிக்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அதில் வந்திருக்கும் லைவ் ஃபுல்லாகவே. இது 2 கவர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கும். இது நியர்பை 1 lakh மேலே இருப்பாங்க. 1,27,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்ஐ, பிசி, ஆர்பிஎஃப் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கான சேனல் இது. ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைவில் தான் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு என்ன ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கிறது, பாலிட்டி எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எப்படி படிக்கலாம், வீட்டில் இருந்தே எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் லைவ் பார்ட்டில் போய் பார்க்கணும். சரிங்களா, அதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கூட 2024 எஸ்ஐ அப்படின்னு சொல்லி தனியாக பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதில் எது தேவையோ எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். நம்ம இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரை ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இது இல்லாமல் ஒரு 4 சேனல் இருக்கும், 4 பேஜ் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் தான் போய்கிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம். மேக்ஸ் யூடியூப்பில் போட்ட மேக்ஸ் பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். தமிழ் அப்டேட்டு, எக்கனாமிக்ஸ், என்னென்ன அப்டேட் வேணுமோ எல்லாமே இதில் இருக்கும். ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் கொஸ்டின்ஸ் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் டெய்லி தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா டெய்லி 1 or 2 கொஸ்டின்ஸ் தமிழ் எல்லாமே அதில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ்க்கு நம்ம சேனல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்க டெலகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எதுனாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே தங்கமுத்துன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து, மற்றபடி டெலகிராம், யூடியூப் எல்லாமே இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. மேக்ஸ் வேணும் அப்படின்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து எல்லாமே உங்களுக்கு சோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேவையான சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூமா.